கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 3:6, 1 ஜான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்ப என்ன, ஒரு பாவம் செய்கிறவன், பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே சொல்றாரு. ஏன்னா இப்போ 4வது வசனம் என்ன செய்யுது, நிருபத்தில் 3வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொன்னார்? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ நிலைத்திருக்க எவனும் பாவம் செய்கிறதில்ல, பாவம் செய்கிற எவனும் அவனை காண்றதில்லை. அதற்கு எதிர்மறையான காரியத்தை சொல்கிறாரு. அதாவது என்ன, ரட்சிப்பு என்ன பண்ணுது, அவங்கள தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு கிரியையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்? 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. அப்போ என்ன, இது தொடர்ந்து ஒரு பாவத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய மனுஷன் என்ன, அவன் அதில் நிலைத்து இருக்கிறவன் என்ன பண்ணுறதில்ல, பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ இது என்னென்னா தொடர்ந்து செய்யக்கூடியது. ஆனால் இங்கே 8வது வசனம் சொல்லும்போது, நம்ம நீதிமான் எத்தனை முறை விழுவான்? 7 முறை விழுவான் இருக்கு. அப்போ நீங்கள் பாவம் செய்யும்போது என்ன ஆகுது, நம்ம என்ன பண்ணுவோம், அது 1வது அதிகாரம் 9வது வசனத்தில், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ என்ன, பாவம் என்றால் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறது இல்லை. இதே 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ என்ன, அவருடைய ரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ என்ன, ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை ருசித்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறதில்ல, அவன் தொடர்ந்து தன்னுடைய வழக்கமாக பாவம் செய்கிறதில்ல. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகர் என்று சொல்லி அறிக்கை செய்துவிட்டு அவன் தொடர்ந்து அதே பாவத்தில் இருந்தான்னா அவன் யாரு? கர்த்தரை அறியவும் இல்லை, அவரை காணவும் இல்லை. அறியவில்லை என்பது இங்கே வேத வசனத்தில் உங்களுடைய எண்ணங்களில் வரக்கூடிய அந்த அறிவு இல்லை. இது என்ன, இருதயத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது. அதாவது என்ன, நீங்கள் தேவனோடு தொடர்பில் உறவில் இருக்கக்கூடியதான் இந்த அறிவு என்பது. அப்போ தேவனை அறிகிற அறிவு என்பது எப்படி? ஆதாம் ஏவாளை அறிந்தான், அப்போ அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது. அந்த மாதிரி ஒரு தேவனை அறிந்து கொள்கிறது வரும்போது என்ன வருது, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்போது நீங்கள் பாவத்தில் நிலைத்து நிற்க மாட்டீங்க, மாறாக எதில் நிற்பீங்க? தேவனுக்குள்ளே நிலைத்திருப்பீங்க. அப்போ பாவம் செய்ய மாட்டீங்க. அப்போ பாவம் செஞ்சால் உடனே என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட அறிக்கை செய்வீங்க. அவருடைய ரத்தம் அந்த பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். நீங்கள் மறுபடியும் ஒரு பரிசுத்த பாதையில் பயணம் செய்யக்கூடிய மக்களாக இருப்பீர்கள். சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்ன, அப்போ ஒரு கிறிஸ்தவன் பாவமே செய்ய மாட்டானா? செய்வான். ஆனால் என்னென்னா தொடர்ந்து ஒரே பாவத்தை செய்ய மாட்டான். ஏன்னா எப்போ ஒரு ஆண்டவருக்கு பக்கத்தில் வர வர உங்களுக்கு என்ன வரும்? எது பாவம் என்கிற உணர்வு வர ஆரம்பிக்கும். அதிலிருந்து நீங்கள் மாறிக்கொண்டே வருவீங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்குறோம். அவர் 48வது வருஷம் எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? கொரிந்து சபைக்கு எழுதும்போது நானும் ஒரு அப்போஸ்தலன் எழுதுகிறாரு. அடுத்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து 52 53 வருஷத்தில் எபேசு சபைக்கு எழுதும்போது நானும் ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறாரு. அடுத்து இன்னொரு 8 வருஷம் கழித்து, ஏறக்குறைய ஒரு 15 வருடங்கள் கழித்து மரிக்க போகிறதுக்கு முன்பாக எழுதும்போது தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? 1 தீமோத்தேயுல நான் பாவிகளில் பிரதானின்னு எழுதுகிறாரு. என்ன ஆயிடுச்சு? அப்போ அவர் கர்த்தர்கிட்ட நெருங்கி வர வர, வெளிச்சத்தில் வர வர, நான் எவ்வளவு என்னுடைய உள்ளத்துல என்னுடைய எண்ணங்களில் எவ்வளவு மோசமான காரியங்கள் என்கிற வெளிப்பாடு உண்டாகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐயோ, என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தர்கிட்ட போகிறேன். அப்போ கர்த்தர் என்னை மன்னிக்கிறாரு. அதாவது என்னுடைய நடக்கைகள் மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்திலையும் ஒரு பரிசுத்தம் உண்டாகக்கூடியதாக. அப்போ என்ன,
ரட்சிப்பு என்பது கர்த்தர் எனக்குள் செய்கிற கிரியையை வெளியே காட்டக்கூடியதாக, நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி மாறியிருக்கிறேன் என்பதை காட்டுவது என்ன? எனக்குள்ள வரக்கூடிய அந்த ரட்சிப்பினுடைய காரியம். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இருந்தா, எப்படி ஒவ்வொரு நாளும் உங்கள திருத்திக் கொண்டே, உங்கள பரிசுத்தமாக்கிக் கொண்டே, கிறிஸ்துவின் சாயலாக மாறிக்கொண்டே வருவீர்கள். அந்த ஒரு முதிர்ச்சி, அந்த ஒரு வளர்ச்சி நம்ம எல்லோரிடமும் காணப்பட வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ரட்சிப்பு உம்மால் உண்டானது ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தீங்க. அதற்கேற்றாற் போல ஆண்டவரே ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.